வெல்கம் பேக் டு கிரிக்பல்ஸ். இப்போ ஆர்சிபி விசஸ் டிசியோட ரிவ்யூ பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சரண். வாட் ஹேப்பன்ட் இந்த மேட்ச்ல? என்ன நடந்துச்சு ஆர்சிபிக்கு? பட் அப்சல்யூட்லி இது ஒரு நல்ல மேட்ச், ஒரு நல்ல த்ரில்லர். என்ன மேட்ச்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருந்துச்சு. மெயின் மேட்டர் என்னன்னா பிச் பிளேஸ் a வைட்டல் ரோல் அண்ட் டாஸ் மேக்ஸ் பிளேஸ் a வைட்டல் ரோல். இல்ல, டாஸும் பிச்சுமே ரஜத் பட்டிதார் சொல்லியிருந்தாரு, டாஸ் ஜெயிச்சிருந்தா நாங்க பேட் தான் பண்ணிருப்போம் அப்படின்னு. உண்மையில அப்ப எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அப்படி டாஸ் ஆர்சிபி ஜெயிச்சு பேட்டிங் பண்ணியிருந்தாலும் அது பேட் டிசிஷன் தான். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பேட் நம்ம பேசியிருந்தோம்ல, ஃபிளட் லைட்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது ஓரளவுக்கு பேட்டிங் பெட்டரா இருக்கும்னு. பட் ஒன்றும் பண்ண முடியாது, டாஸ் யாருக்கு வேணா விழுகலாம். ஒன் டே இவங்க யாருக்கு வேணா விழுகலாம். சரி, ஓகே, நீ சொல்லு. ஆனா பியூர் அந்த பிச் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விளையாண்ட பிச் வந்து அதுவே செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சுன்னா மேபி டிசி வின் பண்ணணும் டவுட் தான். ஏன்னா அவுட் ஃபீல்ட்ல வந்து பாலே போகல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, ஹோல்ட் ஆகி நின்றுச்சு. என்ன பவுண்டரி பண்ண ஈஸியா பின்னாடி போய் கூட பிடிச்சி தள்ளுற மாதிரி இருந்துச்சு, ஸ்டிக் ஆச்சு பால். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பால் ஈஸியா ஃபிளை ஆகுது, சர்ன்னு போக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு மேஜர் இம்பாக்ட் அந்த பிச்ல, கிரவுண்ட்லயும் சரி அவுட் ஃபீல்ட்லயும் சரி. அதனாலே கிட்டத்தட்ட ஒரு சில ரன்ஸ்ல வராம போச்சு. இல்ல, அது ஒரு பை ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட்னு சொல்லலாம். ஆமா, 15 to 20 ரன்ஸ் ஷார்ட். பட் பவுலிங்ல ஆர்சிபி எக்ஸலண்டா பவர் பிளேல பவுலிங் போட்டாங்க. 3 விக்கெட்ஸ் ஏர்லியரா விட்டாங்க, எடுத்தாங்க. ஐ மீன் டிசி ஏர்லியரா விட்டாங்க. அதுக்கப்புறம் கம்பேக் விட்டது கொஞ்சம் தப்பா போச்சு. அப்போ ஹேசல்வுட் கரெக்டா பால் எல்லாம் விழுகல. கேஎல் ராகுல் சூப்பரா டேக் டவுன் பண்ணாரு. அதுக்கப்புறம் கேஎல் விக்கெட் எடுத்தது நைட் டிசிஷன், ஓகே, எக்ஸலண்ட். ஆனா அந்த சுயாஷ் ஒரு ஓவரை வந்து நான் ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ் பண்றேன், ஹேசல்வுட் ஒரு ஓவர் வந்தாரு. அந்த ஓவர் வந்து நீங்க ஸ்டெஃபர்டு போட்டிருக்கலாம், இல்லைன்னா சுயா சர்மாக்கு நான் ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 12 ரன்ஸ் இருந்துச்சு, ஒரு 16 ரன்ஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல ஒன்ஸ் புவி இல்லைன்னா ஏசுல் இருந்தா கூட மேபி இன்னும் த்ரெட்டன் பண்ணி ஜெயிக்க. மில்லர் கில்லர் எப்பயுமே அந்த ஃபைனல் மேட்ச், அந்த ஃபைனல் இதுல போய் தோக்குற மாதிரி இருந்தாலுமே சம்திங் அது ஒரு கிளாஷ் போயிருக்கலாம். ஒரு நல்ல, அதாவது ஏசுலுட் புவி இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும் டிசிக்கு. சரி, ஓகே. இப்ப என்னன்னா, நான் அன்னைக்கே பேசியிருந்தேன்ல, சுயா சர்மாவும் நல்லா போடுறான்னு. ஏன்னா சுயா சர்மாவோட நான் குருணால் பாண்டியா தானே ரேட் பண்ணுவேன்னு சொன்னேன். அது இன்னைக்கு எக்ஸாக்டா கொண்டு வந்து பேச வச்சிருக்கு. ஏன்னா குருணால் பாண்டியா இந்த பிச்சில் சூப்பரா போட்டு இம்பார்ட்டன்ட் டைம்ல கூட கேஎல் ராகுல் விக்கெட்டை கரெக்டா தூக்கி போட்டு எடுத்தாரு. ஆனா சுயா சர்மாவை நான் அந்த அன்னைக்கு ரேட் பண்ணாதது காரணம், அவருக்கு ஒண்ணுமே எக்ஸலண்டா ஒன்னும் வரல ரிதமுக்கு. எல்லா பாலும் உடச்சு ஷார்ட் பாலா போட்டாரு. கேஎல் ராகுல் ஈஸியா ரிஸ்கே எடுக்காம ஷார்ட் பால மிட் விக்கெட் கேப்ல 4-2 அடிச்சு அவர் ஒரு ரிஸ்கே 6ஏ போகல. நீ நல்லா பார்த்திருப்ப, சுயா சர்மா 6ஏ போயிருக்காரு. 4-2 ரன் ஒரு 10-12 சொல்லிட்டு ரஜத் பட்டிதாருக்கு 1 ஓவர் போக ஒரு மாதிரி சுச்சுவேஷன் இல்லை அவங்கிட்ட. அதனாலதான் கடைசியில செப்பர்டுக்கு போறதுக்கு காரணமே. சுயாசிரமா நல்லா போட்டிருந்தா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அவரே 15வது ஓவர் 14 ஓவர்ல 4வது ஓவர் போட்டு அவரோட 4th ஸ்பெல் போட்டு முடிச்சு கரெக்டா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஹேசல்வுட், புவி, ரசித்தார்னு கரெக்டா 20வது ஓவர் ஹேசல்வுட்னா ரசிக்தார் போட்டு அழகா முடிச்சிருப்பாங்க. இப்ப கடைசி ஒரு செப்பர்டு கொடுத்தது காரணமே சுயா சர்மா சரியா போடாதனாலதான். அது வீக் லிங்க்னு சொல்லல, இன்னைக்கு சரியா போடல. யூ ஹேவ் டு கம் பேக், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னா பவுலிங் அட்டாக். விக்கி, எனக்கு என்ன தோணுதுன்னா ஆர்சிபி மஸ்ட் டேக் எ டிசிஷன். என்ன பண்ணணும்னா தே ஷுட் டிராப் ஷெஃபர்ட். ஒரு நிமிஷம் கேள, ஏன்னா 3 ஃபாரினர்ஸ் ரேஞ்சில் நீங்க போகணும், ஓகேவா? ஷெஃபர்டை வந்து நீங்க பவுலிங் பியூர் பவுலரா யூஸ் பண்றது இல்ல, ஆல்ரவுண்டர் யூஸ் பேட்ஸ்மேனா தான் யூஸ் பண்றீங்க. நீங்க அந்த ஸ்லாட்டுக்கு பதிலா இன்கேஸ் இன்னைக்கு வந்த மாதிரி ஷெஃபர்ட் ஆகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா யூ கேன் பிரிங் இம் பேக், இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரலாம். இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் ஒன் எக்ஸ்ட்ரா பவுலர். ஒன்னு ஃபாரின் பவுலருக்கு நீ போகலாம், இல்லைன்னா நீ வந்து ஒரு டாப் பவுலர் டக்குனு இயர்லி விக்கெட் சுடுறப்ப நீ தேவ்தத் படிக்கலுக்கு அப்புறமா டிம் டேவிட் கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கு நீ அந்த டைம்ல நீ ஒரு பெத்தல் கொண்டு வரலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க
ஷெஃபர்டை வந்து நீ பியூர் அண்ட் பேட்டிங் தான் யூஸ் பண்றீங்க. ஸோ அந்த டைம் நீ எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஒரு பவுலர் இருந்தா மேபி ஷெஃபர்டுக்கு பதிலாக இன்னொரு டஃபி இருந்தா கூட ஒரு டஃப் கொடுத்துருக்கலாம்ல. அப்படி பேட்டிங்ல சொல்ல ஷெஃபர்டு ஒன்றும் முடியாது. பண்ணல இன்னைக்கு. சுயாஸ் சர்மா ஒழுங்கா போட்டிருந்தாவே எந்த பிரச்சனையும் இல்லடா. இல்ல விக்கி, சிக்ஸ் பவுலர் எல்லாத்துக்குமே சுயாஸ் சர்மா வந்து ஓகே ஸ்பின்னிங் இன்னொரு கிரவுண்ட்ல போய் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் சொல்ல வரதுன்னா பேட்டிங்ல ஷெஃபர்டுக்கு வந்து இதோட 2வது மேட்ச் தான் 3வது மேட்ச் தான் ஆடுறாரு. 2வது மேட்ச் நினைக்கிறேன். ஷெஃபர்டுக்கும் அதிகமா பேட்டிங்ல வர மாட்டேங்குது, பவுலிங்கும் தர மாட்டேங்கிறாங்க. ஃபீல்ட்ல சும்மா ஃபீல்டிங் தான் பண்றாரு. ஸோ அதுக்கு நீ வந்து ஒரு 3 ஓவர்சீஸோட போயிட்டு தேவைன்னா ஷெஃபர்டா இருக்கு, தேவையில்லைன்னா டஃபி இருக்கு, இல்ல ஓவர்சீஸே தேவைன்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும், எக்ஸ்ட்ரா பவுலர் நிறைய சிறைக்கலாம். ஃபார் டீம் வந்து பேக்கப் நிறைய பேர் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல பாயிண்ட். அதுக்கப்புறம் என்னன்னா ஆர்சிபி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 12 ஓவருக்கு 118-19 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் கொலாப்ஸ் ஆச்சு நான் சொல்றேன். ஒன்னு விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவா ஆச்சு. அந்த தமிழ் கமெண்ட்ரியில இந்த கமெண்ட்ரியில அஸ்வின் வந்து பெர்ஃபெக்டா சொன்னாரு. மேட்ச் ஆரம்பிக்கும் போது இந்த விக்கெட் பார்த்தா 10 ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ் கன்ஃபார்ம் பிளேக்கு வருவாங்க, விக்கெட் உடஞ்சி ஸ்லோவா இருக்கணும். அதே மாதிரி 10 ஓவர் வரைக்கும் நீட்டா இருந்துச்சு, நல்லா ஸ்கோர் பண்ணாங்க, அட்டாக் எடுத்தாங்க, நல்லா 6-4ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாச்சு. அது ஒரு ரீசன். செகண்ட் என்னன்னா ரஜத் பட்டிதார் 50-50. ரஜத் பட்டிதார் நல்லா பாரு, எல்லா மேட்சும் அடிச்சாரு. அதனால பின்னாடி வந்து பினிஷர் ஒரு ப்ரெஷரும் இல்லாம நீட்டா வரபால அடிச்சு கரெக்டா பினிஷ் பண்ணியும் இது பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் ரஜத் பட்டிதார் ஒரு 19 ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் 7 ஓவர் 8 ஓவர் ஆட்டு இருந்துச்சு. 7 ஓவர் இஃப் ஐம் நாட் ராங் 7 ஓவர் இருந்துச்சு. அப்போ ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் கூட அடிச்சாரு. அப்புறம் செப்பர்டு, இவங்கனால கரெக்டா பினிஷ் பண்ண முடியல. கரெக்டா ஒரு 15-16 ஓவர் கரெக்டா எடுத்துட்டு போய் விட்டா ரஜத் பட்டிதார் நல்லா ஒரு 14 ஓவருக்கு 160-170 அப்படி இருந்து விட்டா கரெக்டா போய் அடிச்சிடுறாங்க. ஒரு ஓவர் சொதப்பினாலும் கரெக்டா எடுத்து போய் விட்டுறாங்க. பட் சொல்லிடுறேன், ரஜத் பட்டிதார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீக் லிங்க் மாதிரி இருக்கு. அது ஜிதேஷ் சர்மா ரொம்ப ஒஸ்டா ஆனார் இன்னைக்கு. நான் அது சொல்லியே ஆகணும். நாம சொல்லி நீ கூட சொன்னேன், ஜிதேஷ் சர்மா செப்படெல்லாம் ஒன்னா பேட்டிங்கே வராம இவ்வளவு அடி அடிக்கிறாங்க சொல்ற. ஆனா இது பேட்டிங் அதான் வரவே இல்லை. நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் அவர் ஒழுங்கா ஆடுறாங்களா இல்லையான்னு? சொல்லு. எனக்கு நான் வந்து ஏன் நான் பிளேயிங் லெவலில் வந்து ஷெஃபர்ட் ட்ராப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் போகிற மாதிரி தான் ஓகே, பவுலிங் போகிறேன் ஏன் ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா, இன்கேஸ் நீ சொல்ல ரஜத் பட்டிதார் அடிச்சதுனா பிரச்சனை இல்லை, ஃபினிஷிங் டீம் டேவிட் வச்சு முடிச்சிருவாங்க. இன்கேஸ் ரஜத் பட்டிதார் வந்து அடிக்க முடியல, அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு பார்க்குறப்ப மிடில் ஆர்டர் வந்து ஜிதேஷ் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணல, இப்போதைக்கு அப் டு டேட் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த டைம் நீ ஒரு ஜேக்கப் பெத்தல் இல்லைன்னா கார் டாக்ஸ் எடுத்து நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணி இன்னிங்ஸ் கொஞ்சம் கொண்டு போனாங்க. ஷெஃபர்ட் வந்தாலும் சாலிடா ஒரு 2 ஓவர்ஸ் தான் நிப்பான். பார்ட்னர்ஷிப்லாம் அவனால பண்ண முடியாது. ஷெஃபர்ட் பெரிய ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் இல்ல அவன் ஃபார்ம்லயே இருந்தாலுமே பட்டுதுன்னா அடிப்பான் தவிர பள்ளியே 2 ஓவர் நல்லா அடிப்பான். அதுக்கப்புறம் இல்லைன்னா காலி. இப்ப என்னன்னா மிடில் ஓவர்ல பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணும். ஸோ ஜிதேஷ் சர்மா இல்லாத பட்சத்துல நீங்க டிம் டேவிட் ஃபினிஷிங் ரோல்ல பிளே பண்ணணும்னா மிடில் ஓவர்ல அவன் பிளே பண்ணணும்னா ஒரு பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணா அங்க ஒரு பிளேயர் உங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அங்க நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பெத்தல் இருக்கான் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ லெஃப்ட் காம்பினேஷன் நீங்க ஒரு ட்ரை பண்ணலாம் மேபி, இல்ல கார் டாக்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஆர்சிபி பத்தி பேசியாச்சு. ஒரு மேட்ச் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தே வில் கம் பேக். ஒரு சில சேஞ்சஸ் நடக்குமான்னு தெரியல. இதே இருந்தா போது, கடைசி ஒரு தானே போய் தோத்தாங்க, அது சுயாசர்மா மட்டும் கரெக்டா விழுந்தா போதும். ஏன் நம்ம ஆர்சிபி பத்தி இவ்வளவு பேசுறோம்னா, இப்போ ஒரு டீமுக்கு வந்து பேக்கிங் பிளேயர்ஸ் எதுவும் இல்லைன்னா சொல்லலாம். இங்க பேக்கிங் பிளேயர்ஸ் இருந்தும் ஏன் யூஸ் பண்ண, இப்ப வந்து ஜேக்கப் டஃபி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவர் பெஞ்ச்ல உட்காந்துருக்காரு. அப்ப இருக்கப்ப சொல்ல வரும் இல்ல, டஃபி அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் அவரு அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லைன்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே, நீ சொல்றது மித்தது வேணா ட்ரை பண்ணலாம். 1 ஓவர் 2 ஓவர் கொடுத்து அது மாதிரி டஃபி உள்ள கொண்டு வந்து நல்லா தான் போடுவாரு. பட் நீ சொல்ற மாதிரி எக்ஸலண்ட் ரொம்ப அப்படின்னு நம்ம ரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தாரு, விழுந்துச்சு கரெக்டா, லென்த்து ஸ்விங் ஆச்சு, நியூ பிச். சரி ஓகே, அதே மாதிரி இருக்குமான்னு தெரியல. நெக்ஸ்ட் டிசி கிரெடிட் கொடுத்தாகணும், சூப்பரா ஆரம்பிச்சாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு நல்லா போடுறாங்கன்னு,
அதே மாதிரி அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் சூப்பரா போட்டாங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட், அக்சர் பட்டேல் 1 விக்கெட். அது டைட்டா வச்சனாலதான் ப்ரெஷர் கிரியேட் பண்ணி விக்கெட் எடுக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட டெத் ஓவர் பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. ஆர்சிபி கடைசி 4 ஓவருக்கு 30 என்னமோ தான் அடிக்க முடிஞ்சுச்சு. 30, 20 அந்த ரேஞ்ச் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. பேட்ஸ்மேன் இல்ல எங்க கடைசியில அடிக்க இதுவே டிம் டேவிட் இருந்திருந்தானா, டிம் டேவிட் ஷெப்பர்ட் இருந்தானா மேபி பவுலிங் வந்து அப்ப நம்ம எக்ஸ்பெக்டர் செக் பண்ணிக்கணும். ஆனா பேட்டிங் இல்ல. குணால் பாண்டியாவும் சரி, ரஷிக் தர் வந்துட்டாரு, நல்லா பவுலிங் புவனேஸ்வர் வந்துட்டாரு. அதை விட ஆனாலும் நல்லா பவுலிங் போட்டாங்க. மெயின் பிளே வந்து ஸ்பின்னர்ஸ். அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். அதுதான் விக்கெட் நிறைய இடையில எடுத்து அவங்க எடுத்ததுனாலதான் எண்ட் ஓவர்ஸ்ல அவங்களால ஏன்னா ரன் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க அடிக்க காலம் இல்ல. கிரெடிட் கோஸ் டு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ். அப்புறம் முகேஷ் மெக்ரா இம்பார்ட்டன்டான விக்கெட் எடுத்து கொடுத்தான் ரஜத் பட்டிதர். அப்படியே ஒரு 200 கூட போயிருக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட பேட்டிங் ஏர்லியரா சொதப்பல் 3 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் கருண் நாயர் நான் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கருண் நாயர் கூட எடுத்துட்டு வந்திருக்கான். அவங்க கூட அபிஷேக் போரல் சொன்னோம். கருண் நாயர் நெட்ஸ்ல ஆடினதை பார்த்தேன், நான் சொல்ல மறந்துட்டேன். கருண் நாயர் போன சீசன் சூப்பரா ஆடினாரு, எடுத்துட்டு வந்தாங்க. அவனோட சான்ஸ் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆஃப் டே தான், அடிக்க போனாரு, டாப் பிச் ஆகி அது செம கேட்ச். தேர்ட் மேன் டீப் பாயிண்ட் மாதிரி இருந்தாரு. சூப்பர் கேட்ச் ஃப்ரம் சால்ட். ஃபீல்டிங் சூப்பரா ஆர்சிபி பண்றாங்க. வி ஹேவ் டு கிவ் கிரெடிட். ஃபீல்டிங்னாலேயே இந்த மேட்சை டைட்டா எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல அக்சர் பட்டேலும் ஸ்டப்ஸ் ஆடும்போது ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. ஒரு ஓவர் 2 ஓவர் ரிமைனிங் வச்சுன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அந்த புவனேஸ்வர் ஹேசல்வுட் ஓவர்ல சூப்பரா போட்டாரு. அப்புறம் மறுபடியும் வந்த புவனேஸ்வர் குமார் ஓவர்ல ஸ்டப்ஸுக்கு பாராட்டி ஆகணும். அந்த ப்ரெஷர்ல கரெக்டா ஒரு பவுன்சர் பால தூக்கி சொருகி இருப்பாரு ஸ்கொயர்ல. அது ஒரு நல்ல எக்ஸலன்ட் ஷாட். அண்ட் கேஎல் ராகுல் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டா எடுத்துட்டு போனாரு. அது தேவையில்லாத ஷாட்னு நினைக்கிறேன், பட் ஏதோ பண்ணி கொடுத்தாரு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு. ஸ்டப்ஸ் அடிச்சதுமே அந்த ஷாட் வந்து புவி வந்து யாக்கர் பிளேஸ் பண்ணதான் போயாச்சு. பட் அவன் வந்து பின்னாடி நெகட்டிவ் ஃபிளிக் கூட போறன்னு தெரிஞ்ச உடனே அந்த செகண்ட்ல பவுன்ஸ் ஏத்துனாரு. அது வந்து கொஞ்சம் லூஸ் பாலா போய் பேட்ஸ்மேனும் பண்ணிட்டான். பரவாயில்ல, அது நல்ல பிளான் தான். அவன் திரும்பி பேடல் போட்டுருவான் ரிவர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுன்ஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் யாக்கரே போயிருக்கலாம். மேபி அவன் அடிக்க போயிருந்தா கூட இல்ல ஸ்டிக் கரெக்ட். ஆனா அவன் சூப்பரா ஆடுவான்டா. அது யார்கர் போட்டோம்னா டப்புன்னு தூக்கி விட்டுருவான் நிறைய டைம். அது நியூவா எவனாச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ட்ரை பண்றானா பரவாயில்ல, அவன் ரெகுலரா ஆடுறவன். நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சரி, பவுன்சர் பேடான பிளான் இல்ல, அது சரியான ஷாட். புவனேஸ்வர் குமார்லாம் ஏன்டா எவ்வளவு சூப்பரா பவுலிங் போட்டு கேமுக்குள்ள கொண்டு வந்தது காரணமே அவரு தான். நெக்ஸ்ட் டெத் ஓவர்ல கொஞ்சம் 15 ரன் கடைசி ஓவர் ஜெயிச்சிருவாங்க நான் நினைச்ச ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் 2 பால் சிங்கிளா தான் போச்சு. ரொம்ப புவர் எக்ஸிகியூஷன். அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இல்ல ஓகே, டேவிட் மில்லர் ஃபார்ம்லயே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஐ மீன் ஃபார்ம் மீன்ஸ் டச்லயே இல்லாத மாதிரி சிங்கிளா தான் அடிச்சுட்டு இருந்தாரு. எப்போ அந்த ஃபுல் டாஸ் போட்டு ஒரு 6 அடிக்க விட்டானோ ஒரு டச் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போட்டது ஒரு நல்ல பால் தான், ஆஃப் சைட் 6. ஃபுல் டாஸ் மித்த பாலை கம்பேர் பண்ணும்போது வைடு லென்த்ல ஓரளவுக்கு யாருக்கு இல்லைன்னா லைட்டா ஃபுல்லரா இருந்துச்சு. அதையும் எட்டி வீசினதுக்கு காரணம் அதுக்கு முந்திரு பால் போட்டது போட்டு ஒரு மாதிரி டச்சுக்கு கொண்டு வந்துட்டான். சத்தியமா ஒரு ஃபுல் டாஸ் போறப்போ ஒரு ஃபுல் டாஸ் போட்டா யார் அடிக்காம இருப்பா சொல்லு. இல்ல அவனும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சான், யாருக்கு உழுகுல. அது லேக் ஆஃப் பவுலிங். அதான் சொல்றேனே, அந்த இடத்துல ஒரு ஏசுலூட் புவி யாராச்சும் இருந்தாங்கன்னா மேபி இன்னும் டைட் ஆயிருக்கும். அதான் முடிச்சிட்டானு முதலே கொடுத்து, அது ஒரு நல்ல டிசிஷன் தான். ஏன்னா கடைசி ஓவர் வரைக்கும், ஏன்னா விக்கெட் 1 எடுத்திருந்தா அவங்க காலி. ஸ்டப்ஸ் மில்லர் 1 எடுத்திருந்தா, ஏன்னா அவங்க சிங்கிளா மாத்தி ரொட்டேட் பண்ணி இவன் ஒரு சிங்கிள் அடிக்கணும், 4 அடிக்கிறான். அதே மாதிரி மில்லர் கொடுக்கும்போது அவன் அடிச்சு 6 அடிச்சான். இன்கேஸ் ஒரு விக்கெட் போயிருந்தா சிங்கிள் அடிச்சு அங்க வரவன் பவுலரா இருந்தானா அவுட் ஆகலாம், இல்ல டாட் பால் ஆடலாம். சரி ஓகே, ஓவராலா ஆர்சிபி ஓகே ஆஃப் டே, பட் தேர் நல்ல ஸ்குவாட் தான் நினைக்கிறேன். டிசி நல்ல மேட்ச் தான்டா. நல்ல மேட்ச், க்ளோஸா போயிடு. நல்ல மேட்ச் க்ளோஸா போச்சு.
டிசி கிரெடிட் கொடுத்தாகணும். தே ஆர் பேக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபார் திஸ் வீடியோ இட்ஸ் ஓவர். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.